இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பேபி, உன்னை இப்படி பார்த்தாருனா மித்ரா அப்படியே பிளாட் ஆயிடுவாரு. என்னம்மா, அவங்க ஒண்ணும் உங்களை பொண்ணு பார்க்க வரல, ஏன் பொண்ணு பார்க்க வராங்க. ஏதோ கல்யாண பொண்ணு மாதிரி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, போய் மாத்திக்கோங்க. ரெண்டு பேரும் பழைய துணி எடுத்து போட்டுக்கோங்க. அனுசூயா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன பாக்குறீங்க, போய் மாத்துங்க. அப்புறம் லட்சுமி, பழைய துணி போட்டுக்கிட்டா மட்டும் பத்தாது. அவங்க பொண்ணு பார்த்துட்டு போற வரைக்கும் நீங்க வெளியில வந்துடாதீங்க, ரூம்குள்ளேயே இருங்க. என்ன போங்க. லட்சுமி, நீ கொஞ்சம் வெளியில வரியா? எதுக்கு சித்தி? நேத்து வந்தாரே ஒரு பெரியவரு, அவரு உன்னை பார்க்கணுமா. வா வா. இந்த பொண்ணு ஜானவி. வணக்கங்க. அந்த குட்டி பையன் நானி. இவ பேரு லக்ஷ்மி தானே? அவளை பார்த்ததும் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க உங்க வீட்டுல பொண்ணு எடுக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை விட பெரிய விஷயம் என்ன இருக்க போது? இத எங்க அதிர்ஷ்டமா நாங்க நினைக்கிறோம். என்னால நம்ப முடியல, நான் நினைச்சதெல்லாம் இப்படி நடக்குது. Thank you God. நிஜமாவே நாங்க இதை எதிர்பார்க்கலங்க. நீங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா, உங்க பொண்ண மருமகள் ஆக்கிக்கிறோம்னு நாங்க உங்களுக்கு சொல்லவே இல்லையே. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நேத்து நீங்க தானங்க உங்க வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுல எங்களுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லைன்னு சொன்னீங்க. அதோட எங்களுக்கு மிடில் கிளாஸ் பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, பணம் இல்ல குணம் தான் முக்கியம்னு சொன்னீங்க. என் பொண்ணு ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு. அதோட இவ உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கா. இப்ப வந்து நீங்க இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. நான் இது வரைக்கும் உங்க பொண்ணு கிட்ட பேசினது கூட கிடையாது. நான் அப்படி சொல்லுவேன்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? லக்ஷ்மி எங்க பையனை காப்பாத்திருக்கா. நன்றி சொல்லிட்டு போறதுக்காக லக்ஷ்மியை பார்க்க வந்தேன். அவ பேச்சு, குணம், நடவடிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் அவளை எங்க வீட்டு மருமகள் ஆக்கிக்கணும்னு நினைச்சோம். அத நீங்க புரிஞ்சுக்காம ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க. என்னங்க என்ன நாங்க அவசரப்பட்டோம்? யார பார்த்து என்ன சொல்றீங்க? எல்லாம் உங்க இஷ்டப்படியே நடக்கணும்னு நினைச்சா அது நடக்காது. நீங்க சொன்னது என்ன, ஆனா செய்யறது என்ன? பத்தாததுக்கு நான் தான் ஏதோ புரிஞ்சுக்கலன்னு சொல்றீங்க. என்ன ஆனாலும் சரி, என்னோட பொண்ணுதான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும். Just stop it, I say. Just stop it, I say. Just stop it, I say. அரவிந்தா, ப்ளீஸ். என்னங்க அது? என்ன பேசுறாங்க? எங்க பாருங்க, அன்னைக்கு நீங்க ஹோட்டல்ல செஞ்ச வேலைக்கு ஒரே ஒரு கால் பண்ணி டிஎஸ்பி கிட்ட பேசினா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அம்மா அம்மா மன்னிச்சிருங்கம்மா. இப்ப அதெல்லாம் எதுக்கு? என்னோட வைஃப் ஏதோ தெரியாம பேசிட்டா. உங்களுக்கு லக்ஷ்மி பிடிச்சிருக்குல்ல, அது போதும்.
அவளை உங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்கிறது எங்களுக்கு சந்தோஷம்தான். என்னப்பா பேசிட்டு இருக்க? நான் மித்ராவை விரும்புறேன். அவங்க என்னதான் பொண்ணு பார்க்க வராங்கன்னு நினைச்சேன். இப்போ பார்த்தா இப்படி பேசுறாங்க. ஷாலினி, ஷாலினி ஷாலினி பாரு, உன் மூஞ்சிய கண்ணாடியில பாரு. இந்த மூஞ்சி கிராமத்து மூஞ்சி, என்னோடது சிட்டி அழகு. உனக்கு இவ்ளோ ரிச்சான சம்மந்தம் தேவையா? இந்த ஊர்ல மித்ரானா பொண்ணுங்க கியூல நின்னு ஏங்குறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நீயா? சீ. அது இல்ல ஷாலினி. என்ன இல்ல? நான் அவரை விரும்புறேன். நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன். உனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும்ல? இல்ல ஷாலினி, எனக்கு இவங்க வந்து இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு தெரியாது. ஏ, சும்மா என்கிட்ட நடிக்காத. எனக்கு உன்னை பத்தியும் உன்னோட மென்டாலிட்டிய பத்தியும் நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ கோவத்துல நான் வாய் தவறி பேசிட்டேன். நீங்க எப்படியோ லக்ஷ்மி உங்க வீட்டு மருமகளாக்கிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதுல நாங்க மறுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆனா என்ன, என் பொண்ண வேணான்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். பரவாயில்லங்க, நான் போய் என் பொண்ணு கிட்ட பேசிக்கிறேன். நான் போய் லக்ஷ்மியை கூட்டிட்டு வரேன். இங்க பாரு, அவங்க முதல்ல என் பொண்ணதான் அவங்க வீட்டு மருமகளாக்கிக்க நினைக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க நீதான் மருமகளா வரணும்னு நினைச்சிருக்காங்க. அவங்கள பத்தி உனக்கு விஷயம் புரியுதா? அவங்க இப்பவே நொடிக்கு ஒரு வாட்டி மாத்தி மாத்தி பேசுறாங்க. அப்போ எதிர்காலத்துல அவங்க என்னெல்லாம் பேசுவாங்கன்னு யோசிச்சு பாரு. அவங்க பணக்காரங்க, அதோட அப்படி ஒரு மென்டாலிட்டி இருக்கிறவங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிட்டா அது நமக்கு ரொம்ப பெரிய ரிஸ்க். மருமகளா நீ அவங்க வீட்டுக்கு போனன்னு வச்சுக்கோ, பணம் இருக்குதுன்ற திமிருல எப்ப எப்படி நடந்துக்குவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. உன்னை எப்படி பாத்துக்குவாங்கன்னு சொல்லவும் முடியாது. அநியாயமா உன்னோட வாழ்க்கையே நாசமா போயிடும்ல. நான் என்ன சொல்றேன், எதுக்காக சொல்றேன்னு உனக்கு விஷயம் புரியுதாமா?